அடுத்து நம்ம பார்க்க போகிறது நூல்களும் நூலாசிரியர்களும். தேன்மலை சுரதா, திருக்குறள் நீதிலக்கியம் கேத்த திருநாவுக்கரசு, நாட்டார் கலைகள் ஆக்கா பெருமாள். அடுத்து கம்பருடைய கம்பராமாயணம், ராமாவதாரம் தமிழில் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் தான் கம்பராமாயணம் அப்படின்னு வழங்கப்படுது. இவர் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் அப்படின்னு பாராட்டப்படுறார். சரியா? இவர் ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். அடுத்தது குமரகுருபரர், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறத பாடியிருக்காரு. அதுபோக கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகல கலாவள்ளி மாலை, நீதி நெறிவிளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை அப்படிங்கிற நூல்களெல்லாம் இயற்றியிருக்காரு. பிள்ளை தமிழில் இருக்கக்கூடியது காப்பு, செங்குறை, தாள், சப்பானி, முத்தப்பருவம், அம்புலி. இதெல்லாம் எப்படின்னா இருப்பாளருக்கும் பொதுவானது. ஆண்பால் பிள்ளைத்தமிழ் கடைசி 3 யாருன்னா சிற்றில் சிறுபறை சிறுத்தேர். பெண்பால் பிள்ளைத்தமிழ் கலங்கு அம்மானை ஊசல். இதை ஒரு நம்மளோட ஒன்வேர்டுக்கு கேட்கலாம். அடுத்த நூல் சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் வள்ளிக்கண்ணன், குட்டி இளவரசன் வே ஸ்ரீராம், ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அடுத்து திருவிளையாடல் புராணம். இது பரஞ்சோதி முனிவர். இவர் மற்ற நூல்கள் என்னென்னா வேதாரண்ய புராணம். ஏன்னா இவர் ஊர் வேதாரண்யம், அதனால் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி அதெல்லாம் பாடியிருக்காரு. அடுத்து சதாவதானம் அப்படிங்கிற கலையில் சிறந்து விளங்கின செய்குத்தம்பி பாவலர். இதை எப்படி இந்த பேர் இவருக்கு வந்தது அப்படின்னா, ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்ய காட்டுறதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் இந்த சதாவதானி. சரிங்களா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உரை எழுதினவர், திறன் பெற்றவர். சிராபுராணத்துக்கு உரை எழுதினவர். இவர் 1907 மார்ச் 10 சென்னை விக்டோரியா அரங்கில் இவர் ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்து காட்டி சதாவதானம் அப்படிங்கிற பட்டம் வாங்குறாரு. அடுத்த நூல் எதுன்னு பார்த்தோம்னா, அதாவது அண்டவெளி வானியல் வல்லுநரான எட்வின் ஹப்பீல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எட்வின் ஹப்பீல் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா 1927 தான் பால்வீதியை உலகத்துக்கு காட்டுறாரு. பால்வீதி இருக்குன்னு. ஆனால் திருவாசகம் எழுதின மாணிக்க வாசகர் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த அண்டம் உருண்டை, அதோட வடிவம் ஒப்பற்றது, அதோட காட்சி இப்படி இருக்குங்கிறத அவர் தன்னுடைய கதிரவனோட ஒளிக்கற்றையில் தெரியும் தூசி துகள் போல் அவை மென்மையாக இருக்குது அப்படிங்கிறத நுண்மையாக இருக்குங்கிறத அவருடைய பாடலில் சொல்லியிருக்காரு. அடுத்தது பரிபாடல். இதை எழுதியவர் கிரந்தையார். இது ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லப்படுது. 8 தொகை நூல்களில் ஒன்று. அடுத்தது 4000 திவ்ய பிரபந்தம். அதோடைய என்ன பாட்டு உங்களுக்கு நமக்கு பாடமாக இருக்குது அப்படின்னா, பெருமாள் திருவாய் மொழி திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக இருக்குது. இதுதான் பாடமாக இருக்குது. குலசேகர ஆழ்வார் எழுதியிருக்காரு. அடுத்தது திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன் எழுதியிருக்காங்க. இப்போ சில வழக்குகளுக்கு வட்டார வழக்கு சொல்லுக்கு பொருள் கேட்பாங்க. பொறுத்துக மாதிரி பாய்ச்சல்னா பாத்தி, பதனம்னா கவனமாக, நீத்துப்பாகம் மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல், மகுழி சோற்று கஞ்சி, வரத்துக்காரன் புதியவன், சடைத்து புளி புளித்தது, சலிப்பு, அழுக்கம் அழுத்தம், தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில் அப்படிங்கிற பொருள். அடுத்து 10 பாட்ட நூல்களில் ஒன்று மலைப்படுக்கலாம். இது 583 அடிகளை உடையது. கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நன்னன் அப்படிங்கிற குறுநில மன்னனை யார் பாடுறா அப்படின்னா பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறாரு. இது மலைப்படுக்கடாம் கூத்தராற்றுப்படைன்னு அழைக்கப்படுகிறது. அடுத்தது அதாவது காசி நகரத்துடைய சிறப்புகளை சொல்கிறது காசி காண்டம். இது ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து இவர் இதை பாடியது யார் அப்படின்னா கொற்கையோடைய அரசன் அதிவீர ராமபாண்டியன். இந்த அதிவீர ராமபாண்டியன் தமிழ் புலவரில் சிறந்தவர். இவர் இயற்றிய
காசி காண்டம் தான் வந்து காசி காண்டம். இவர் இன்னொரு நூல் வந்து வெற்றி வேர்க்கை. இந்த வெற்றி வேர்க்கை வந்து நருந்தொகை அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. நைடத லிங்க புராணம், வாயு அதாவது வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி இதெல்லாம் வந்து அவர் பாடியிருக்காரு. கூர்ம புராணமும் அவர் எழுதியிருக்காரு. அடுத்தது நம்மளுடைய பாரதியார் நீடுதுயில் நிற்க வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கொரு புலவன் இப்படிலாம் வந்து இவர் வந்து பாராட்டப்படுறாரு. இந்தியா சுதேசமித்திரன் இதழ்களில் இவர் வந்து பாடலாசிரியராக இருந்திருக்கிறாரு. இவர் எழுதியது வந்து குயில்பாட்டு, பாஞ்சாலி சபதம் அதெல்லாம் வந்து உரைநடை கவிதையாகவும் இருக்குது, காவியமாகவும் இருக்குது. கண்ணன் பட்டு, பாப்பா பட்டு, புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிற நீதி நூல்களையும் தந்தவர். கேலிச்சித்திரம் கருத்துப்படத்தை முதலில் உருவாக்கியவர் பாரதியார். அடுத்து வந்து நூல்வெளியில் அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா தமிழ் அழகனாருடைய தனிப்பாடல் திரட்டு. இவர் வந்து என்ன அழைக்கப்படுறாருன்னா சந்த கவி மணி என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். அடுத்து வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய கனிச்சாறு, தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு அப்படிங்கிற இதழ்கள் மூலமாக இவர் வந்து தமிழ் மனம் பரப்பியவர். துரைமாணிக்கம்ங்கிறது இவருடைய இயற்பெயர். பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன சொன்னேன், துரைமாணிக்கம். அப்புறம் இவர் வந்து என்ன முக்கியமான நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது அப்படிங்கிற இதெல்லாம் எழுதியிருக்காரு. அது போக இன்னொரு கொஸ்டின் இதில் கேட்கலாம். சாகும்போது தமிழ் படத்து சாக வேணும், எந்தன் தமிழும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் சச்சிதானந்தன். சரியா? அடுத்து வந்து அறிவை விரிவிசைங்கிற பகுதியில் வரக்கூடிய நூல்கள். திருக்குறள் தெளிவுரை, இது ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன். வ.உ. சிதம்பரனார். அப்புறம் சிறுவர் நாடோடி சிறுகதைகள் கி. ராஜநாராயணன். 6ஆம் திரை வந்து மருத்துவர் கு. சிவராமன் அப்படிங்கிறவர். அடுத்தது வந்து நம்ம தனிப்பாடல் திரட்டு அது பார்த்துட்டோம். தமிழழகனாரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். பாவலேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னா துரைமாணிக்கம். அடுத்து வந்து மாப்போ சிவஞானம். இவர் வந்து சிலம்புச்செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. எனது போராட்டம் அப்படிங்கிற தன் வரலாற்று நூலிலிருந்து இந்த கட்டுரை நமக்கு கொடுக்கப்படுது. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது இவர் வாங்கியிருக்கிறாரு. சரியா? தமிழக அரசு இவருக்கு திருத்தணியிலும் சென்னையிலையும் சிலை அமைத்திருக்கு. அடுத்தது வந்து என் கதை, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். அதாவது நாற்காலிக்காரர் ந. முத்துச்சாமி. அதே மாதிரி நம்மளுடைய ஜெயகாந்தன் குடியரசு தலைவர் விருது உன்னைப்போல் ஒருவன் அப்படிங்கிறதுக்கு வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்துக்கு வாங்கியிருக்காரு. சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிறதுக்கு வாங்கியிருக்காரு. ஞானபீட விருது, தாமரை திருவிருது அப்படிங்கிற விருதுகளை எல்லாம் இவர் வாங்கியிருக்கிறாரு. இவர் எழுதிய நூல்கள் எண்ணற்றவை. சிறுகதை தொகுப்பு, குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடிச்சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம். குறும்புதினங்கள் வந்து பிரளயம், கைவிலங்கு, ரிஷிமூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதால், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறும்புதினமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், எங்கே கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், இதெல்லாம் அவர் எழுதின புதினங்கள். அடுத்து வந்து மொழிபெயர்ப்பு வந்து வாழ்விக்க வந்த காந்தி, பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றை தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு கதாசிரியன் கதை, அவர் வந்து முன்சி பிரேமச்சந்திரனுடைய வாழ்க்கை வரலாறை மொழிபெயர்த்திருக்கிறாரு. திரைப்படமானது ஒரு சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதாள், இதெல்லாம் வந்து இவருடைய திரைப்படமாக வந்த படைப்புகள், இவருடைய படைப்புகள். அது குறும்புதினமும் புதினமும் படமாக வந்திருக்கு. ஜெயகாந்தன் வந்து எதற்காக எழுதுகிறேன் அப்படிங்கிற தலைப்பில் தான் நமக்கு கட்டுரையாக கொடுக்கப்பட்டிருக்கு. யுகசந்தி அப்படிங்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற சிறுகதையும் இந்த நம்மளுடைய பாடப்பதியில் இடம்பெற்றுள்ளது.
அதுக்கப்புறம் வந்து சிறுகதை மன்னன் அப்படிங்கிற பட்டத்தை இந்த நூல் தான் அவருக்கு வந்து வாங்கி தந்தது. அதுக்கப்புறம் வந்து தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராக இருந்த இவர் வந்து இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருதும் ஞானபீட விருதையும் பெற்று தந்த இவருடைய கதைகள் பிற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து முகமது ரஃபி அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி எல்லாருக்கும் தெரியும். நாகூர் ரூமி இவர் தஞ்சையில் இருக்கிறவர். கணையாளி அப்படிங்கிற இதழை இன்றைக்கு வரைக்கும் நல்ல வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு இதழ் அது. அதை எழுத தொடங்கியவர் நாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு எல்லாத்துலேயுமே எழுதியிருக்காரு. இவர் கவிதை தொகுப்புகளை முக்கியமானது நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல், இதெல்லாம் வந்து இவர் எழுதின கவிதைகள். சிறுகதை தொகுப்பில் முக்கியமானது கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிற நூலையும் படைத்துள்ளார். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து யாருன்னா வீரமாமுனிவர். இந்த வீரமாமுனிவரோட இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் வந்து சதுரகராதி, அப்புறம் தொன்னூல் விளக்கம், சிற்றிலக்கிய உரைநடை நூல்கள், அதுக்கப்புறம் பரமார்த்த குருக்கதை, மொழிபெயர்ப்பு நூல்கள், இதை எல்லாத்தையும் வந்து இவர் படிச்சிருக்காரு. அதோட இலக்கணம், இலக்கியம், உரைநடை, மொழிபெயர்ப்பு எல்லாமே பண்ணியிருக்காரு. தேம்பாவணி அப்படிங்கிறது இவர் எழுதின நூலோட பெயர். இவர் வந்து சந்தா சாஹிப் அப்படிங்கிற மன்னனை போய் பார்க்க போகிறப்போ அவர் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு பொருள் வந்து தூய துறவி அப்படிங்கிறது பொருள். இப்படியா நம்ம இந்த பகுதியில் நூலையும் நூலாசிரியர்களையும் பற்றி பார்த்துருக்கோம். சரிங்களா? நன்றி.